வெல்கம் டு பிரியமுடன் லக்கி குட்டி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சேர்த்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செய்யலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமே போதும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல பழுத்த நாட்டு தக்காளி 3 சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்குவோம். இப்போ கடைஞ்சி எடுத்தாச்சு. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையுமே சேர்த்துக்கிறேன். வாசனை நல்லாயிருக்கும். இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் கடைஞ்சி வச்ச கடைசியில் இதோடு சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட 1 டீஸ்பூன் இட்லி மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, உப்பு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவினிங்கன்னா சுவையான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். இது இட்லியோடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.